Taste the Daily. சென்னை மாங்காட்டில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் தனியார் பள்ளி மாணவி படுகாயமடைந்தார். மாங்காட்டில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ரக்ஷனா பள்ளி முடிந்து உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டுள்ளார். அப்போது மண் ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியதில் படுகாயமடைந்த மாணவிக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக பள்ளி நேரங்களில் மண் எடுத்துக்கொண்டு லாரிகள் செல்வதே இவ்விபத்திற்கு காரணம் எனவும் விடிய அரசின் காவல்துறை அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு அதிகபட்ச நிவாரணம் வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் வலியுறுத்தினார். ஆழியாறு மலைவாழ் குடியிருப்பில் இருந்து பாசன வாய்க்கால் பணிக்காக 22 பேர் சரக்கு வாகனத்தில் சென்றனர். ஆழியாறு சின்னார்பதி அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்ததில் ராணி, திலகராஜ், சஞ்சய் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்து பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 19 பேரை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். விபத்து ஏற்பட்டு இதுவரை 2 உயிர்கள் இழந்திருக்கிறது. 6 பேர் உயிருக்கு போராடி கொண்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார்கள். இங்கே 14 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள். இதில் 6 பேர் தாய்மார்கள். அரசாங்கத்தினுடைய வேலைக்கு அழைத்து கொண்டு போகும்போது சரியான வாகனத்தை வைத்து அழைத்து கொண்டு செல்லாதது மிகவும் சட்டமீறல் செயலாகும். விபத்துக்குள்ளான அனைவருக்கும் அரசாங்கத்தின் சார்பாக சரியான நிதியுதவி செய்ய வேண்டும். அதே போல் இறந்து போனவர்கள் குடும்பத்திற்கும் சரியான நிதியுதவி செய்ய வேண்டும். காயங்களுக்கு ஏற்ற வகையில் தக்க வைத்திய சிகிச்சை அளிக்க வேண்டும். மதுரை மாவட்டம் சோழவந்தான்பேட்டை கிராமம் 1வது வார்டு பகுதியில் அரசு நடுநிலைப்பள்ளி அருகில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசும் அவல நிலை நிலவுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கழிவுநீர் தேங்குவதால் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி திறனற்ற திமுக பேரூராட்சி தலைவி மீது திமுக மற்றும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்போவதாக பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர். தம்மம்பட்டி பேரூராட்சி தலைவியான திமுகவைச் சேர்ந்த கவிதா மற்றும் அவரது கணவர் ராஜா ஆகியோர் ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவரது சொந்த கட்சி மற்றும் கூட்டணியான காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மேலும் திமுக பேரூராட்சி தலைவி கவிதா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்துள்ளது அக்கட்சியின் உட்கட்சி பூசல் அம்பலமாகியுள்ளது.